அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொரல் ஸ்டோரீஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு சமயம் ஒரு அடர்ந்த காட்டு குகையின் அருகே சில ஆடுகள் வசித்து வந்தன. தினமும் அவை குகையின் அருகே வளர்ந்திருந்த பசுமையான புல்லை மேய்ந்தன. நன்கு பசுமையாக வளர்ந்திருந்த புற்கள் ஆண்டு முழுவதும் ஆடுகளுக்கு அவை இரையாக உபயோகமானது. ஆடுகளும் அவைகளைத் தின்று கொழுத்து வளர்ந்திருந்தன. ஒரு நாள் ஒரு நரியும் அதன் மனைவியும் ஆட்டு மந்தை அருகே சென்று பார்த்தன. பார்த்த மாத்திரத்தில் நரிகளுக்கு ஆனந்தம் உண்டானது. ஆடுகளோ மேய்வதில் கருத்தாயிருந்தது. நரியோ பாய்ந்து ஆடு ஒன்றைக் கவ்விடத் துடித்தது. ஆனால் மனைவி நரி அதைத் தடுத்து நிறுத்தியது. அதிகம் ஆவல் காட்டாதே. நாம் மந்தை அருகே இருப்பதை அவை அறிந்தால் அவை ஓடிவிடும். ஏதாவது ஆடு நம் அருகே வரும் வரை காத்திருப்போம். பிறகு ஒவ்வொன்றாய்க் கொல்வது நமக்கு எளிது. ஒரு நாளைக்கு ஒன்று. நமக்கு வெகுநாள் வரைக்கும் நல்ல உணவு கிடைக்கும். உடனே ஆண் நரி, ஆஹா, இது நல்ல யோசனை, அப்படியே செய்யலாம் என்றது. சிறிது நேரமானதும் அந்த வழியே வந்தது ஒரு ஆடு. உடனே அதைத் தாக்கியது நரிகள். பாவம் அந்த ஆடு. கத்தவும் முடியாமல் மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்ய முடியாமல் இறந்து போனது. அன்று நரிக்கும் அதன் மனைவிக்கும் நல்ல விருந்து கிடைத்தது. அது முதலாகவே நரியும் அதன் துணையும் மந்தைக்கு வருவதும் ஆடுகளைக் கொன்று தின்பதுமாக இருந்தது. அவர்களின் வாழ்வு மிக வசதியானதாயிருந்தது. மெதுவாக நாட்கள் நகர்ந்தன. ஆடுகளின் எண்ணிக்கை குறைந்து வந்தது. இறுதியில் ஒரு பெண் ஆடு மட்டும் உயிரோடு இருந்தது. புத்திசாலியான அந்தப் பெண் ஆடு தன்னோடு இருந்த அத்தனை ஆடுகளும் நரிகளால் கொல்லப்பட்டுவிட்டதை அறிந்திருந்தது. மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் குகையை விட்டு வெளியே செல்லாமல் இருந்து வந்தது. மேய்ச்சலுக்கு செல்லவும் இல்லை. ஆனால் குகை அருகில் வளர்ந்திருந்த புற்களை மட்டும் மேய்ந்து தன் பசியைப் போக்கிக் கொண்டது. இதற்கிடையில் ஆடுகளை தின்று வந்த நரிகள் இனிமேல் ஆடுகள் ஏதும் இல்லை என்ற தீர்மானத்திற்கு வந்தது. வேறிடத்திற்கு சென்று தங்களுக்கான உணவைத் தேட முடிவு செய்தன. அப்படி முடிவெடுத்து செல்லும் வழியில் குகையருகே பெண் ஆடு மேய்வதைக் கண்டு பதுங்கின. பெண் ஆடும் நரிகளைக் கண்டதும் குகைக்குள் ஓடிப் பதுங்கிக் கொண்டது. பல நாட்கள் வெளிவராமல் உள்ளேயே வளர்ந்த புற்களைத் தின்று பசியாறியது. பல நாட்கள் காத்திருந்த நரிகளால் பெண் ஆடைத் தொட முடியவில்லை. கடைசியில் இரண்டும் ஒரு திட்டம் தீட்டியது. பெண் நரி குகை வாயில் வரை சென்று உரக்கப் பேசியது. இனிய தோழியே, உன்னைத் தோழியாக்கிக் கொள்ளவே வந்தேன். நான் மிகவும் தனிமையில் உள்ளேன். எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லை. எனது ரகசியங்களைப் பங்கிட ஆளில்லை. உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். நீ என் தோழியாயிரு. என்னுடன் உனது துன்பங்களையும் சந்தோஷங்களையும் பரிமாறிக்கொள்ளலாம். எனக்குத் தெரியும் நீ என்னை வெறுப்பாய் என்று. ஏன் என்றால் எனது கணவர் மிகக் கொடூரமானவர். எனது கணவர் தவறுகளுக்கு இப்போது வருந்துகின்றார். தற்போது திருந்தி வழிமாற நினைக்கின்றார். எந்த உயிருள்ள இனங்களையும் கொல்வதில்லை என்று உறுதி பூண்டுள்ளார். நாங்கள் பசும்புல் தாவரங்கள் என்று மாறிவிட்டோம். இன்று பகல் உணவினைத் தர மிகவும் விரும்புகின்றார். உன்னை வரவேற்கவே என்னை இங்கு அனுப்பியுள்ளார். தயவு செய்து மறுக்காதே. பெண் ஆடு குகைக்குள்ளிருந்து பதில் சொன்னது. இதுதான் அழைப்பு என்றால் நான் நிச்சயம் பகல் உணவுக்கு வருகின்றேன். ஆனால் இங்கு சில விருந்தாளிகள் வந்து உள்ளார்கள். நகரத்திலிருந்து வந்து இங்கு என்னோடு தங்கி உள்ளார்கள். அவர்களையும் என்னோடு அழைத்து வர விரும்புகின்றேன். உங்களால் பகல் உணவைத் தந்து எங்களை சமாளிக்க முடியுமா? பெண் நரி மேலும் பல ஆடுகள் உள்ளே இருப்பதாக கருதியது. அது பெண்ணாட்டிடம், யார் அவர்கள்? எத்தனை பேர் உள்ளார்கள்? எனது ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள். அவர்கள் எல்லோரும் 100க்கும் மேற்பட்ட நாய்கள். நரியும் அதன் துணைவியும் நாய்கள் என்றதும் நடுங்கிப் போயின. அவைகள் காட்டின் வேறொரு பகுதிக்கு குடிபெயர தீர்மானித்தன. அங்கிருந்து இருவரும் ஓட்டம் பிடித்தனர். மீண்டும் திரும்பும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. பெண்ணாடு அந்த குகையிலேயே வசித்தபடி குட்டிகளை ஈன்றெடுத்து தனது குடும்பத்தை உருவாக்கிக் கொண்டது.
எனது குழந்தைகளே, நீங்கள் பார்த்தீர்கள், ஆட்டின் அறிவுத் திறமையை